என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இறைவன் இதெல்லாம் படைச்சாரு, பூமியை, அண்டத்தை, பிரபஞ்சத்தை, மனுஷனையும் படைச்சாரு, மனிதர்களுக்கு உண்டான எல்லா இதையுமே படைச்சாரு. இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாயையெல்லாம் அனுபவிச்சுட்டு வர சொல்றாரா, இல்ல இந்த மாயையெல்லாம் அறுத்துட்டு வர சொல்றாரா? இல்ல அனுபவிக்கணுமா, இல்ல அறுத்து ஒதுக்கி தள்ளணும்? எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சாமி. அனுபவிச்சாதான் கடக்க முடியும். நீ அனுபவிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க சின்ன பிள்ளையா தரல படுத்து தூங்குவாங்க. ஒரு பெட்ல போட்டு நல்லா சுகமா தூங்க வச்சுட்டு தரல பண்ணி யானை படுப்பாங்க. அந்த மாதிரி அதை மாயன்ற அனுபவிக்க சொல்லி எல்லாத்தையும் படைச்சிட்டான். இதை அனுபவிச்சோடனே இது கடைசி வரைக்கும் வேணும்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இது ஒரு பொருளை அனுபவிக்காத வரைக்கும் கடந்து வர்றது ஈஸி. அனுபவிச்சுட்டா அதுல உட்காந்துக்கிறாங்க. இப்ப எந்த நல்ல யோசிச்சு பாருங்க, நல்ல சுகமான காரில் சுகமா போற. நீ டூ வீலர் போன போவியா? ஆனா நடந்து போறதுக்கு டூ வீலர் முக்கியம். சுகமா போயிட்டேன். டூ வீலர் போன வேணா இந்த வெயில் மழை காத்து இந்த மாதிரி வெயில் காலம் குளிர் விஷயத்துக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டம். சுகமா காரில் உட்காந்து போயிட்டேன். இது நானே உதாரணம். முதல்ல சைக்கிள் வாங்க நடந்து போனேன். கிலோமீட்டர் கடை நடந்து போனேன். ஒரு சைக்கிள் கிடைச்சான்னு போனேன். 2000 ஒரு சைக்கிள் வழி இல்லை சாமி. அப்போ ஒரு மொத்த சைக்கிள் 500 ரூபாய் ஒரு சைக்கிள் வாங்கி அதுல போனேன். அதுல போய் கஷ்டப்பட்ட உடனே ஐயோ எவ்வளோ டீ ஃபிட் வாங்கினா போகணும்னு நினைச்சேன். அந்த டீ ஃபிட் இல்லை, இது ஹீரோ ஹோண்டா வாங்கினேன். அதை வாங்கினோடனே அதோட ஒரு நல்ல வண்டியா வாங்கினேன். இப்ப கார் வேணும், கார்ல போய் படிச்சு டூ வீலர் போக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுகம் வந்துச்சா? அப்புறம் எங்க உங்களுக்கு சொல்லுங்க. அந்த சுகத்தை அனுபவிக்காத வரைக்கும் எந்த சுகம்னாலும் எடுத்துங்க. சாதாரணமா ஒண்ணு விட்டு மேல போயிட்டாக்க கீழே வர யாரும் தயாரா இல்லை. ஆனா எல்லாம் கடந்து போகணும்னு சொல்றாங்க. கடந்து யார் கடந்து? அனுபவிக்கிறதுக்கு கடந்து வித்தியாசம் அதே இருக்கு சார். அனுபவிச்சா கடக்க முடியும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். ஆனா கடக்கணும். கடந்தா நம்ம பாதிக்கிட்டு நல்லது. அதே போல மனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனச வந்து அழிக்கணுமா அடக்கணுமா? அழிக்கவே முடியாது. மனசை அழிச்சது ஒண்ணு பணம். சொல்லுங்க இப்ப யாரு? அதுதான் வந்து ஐயா சொன்னாரு, 8 வருஷம் சரி என்ன பண்ண ஒரே தலை இருக்கும் மற்ற எது இருக்காதுன்னு. மனசு அதாவது அடக்க முடியாது, ஒடுங்கணும். எப்படி ஒடுங்கணும்னா, தூங்குமா ராத்திரி தூங்குறீங்கல்ல, மனுஷன் வேலை செய்தா யாருக்குன்னா மனுஷன் வேலை செய்தா பாரு, அதுதான் ஒடுக்கம். அதான் மனசுன்னு ஒண்ணு இருக்கும், உள்ளே இருக்கும், முழிச்சா வெளியே வந்துடும். இப்ப நாம என்ன பண்றது, நல்லா தூங்கும் போது மனசு எங்க இருக்குதுன்னு தெரியல, ஒளிஞ்சு உட்காந்துக்குது. அதுதான் வந்து ஒடுக்கம்ன்றது. ஆனா முழிச்சு எழுந்தோடனே கண்ணு நல்லா முடிச்ச உடனே ஒரு எண்ணம் முன்னாடி வந்துடுது. அப்படி எங்க நம்ம ஒழிக்கிறது சொல்லுங்க? அதெல்லாம் அடக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த பாடத்துல நல்லா போனா, அதாவது எப்படி சொன்னா நல்லா பண்ண. இப்ப நல்லா முழிச்சு நிற்கும் போது தூங்கும் போது எப்படி உங்க மனசு கப்புன்னு ஒருத்தால உட்காந்தோ, இப்ப நல்லா பாடம் பண்ணும்போது உடனே உட்காந்துக்கணும். அது வந்து ஞானத்தோட இப்ப இந்த யோகத்தோட முத்த நிலைக்கு வரும். ஆனா அந்த முத்த நிலைக்கு வேணா அது நம்ம கஷ்டப்படணும், முயற்சி பண்ணுங்க, வரும். சரிங்களா? நல்ல பாடம் பண்ணுங்க. அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கும் 3 பசி இருக்கு. முதல் பசி வந்து வயிற்று பசி, 2வது வந்து காம பசி, 3வது வந்து ஞான பசி. எல்லாரும் காம பசியிலே அடங்கி உக்காந்துறாங்க. யாரும் ஞான பசிக்கு வரமாட்டே இருக்காங்க. நம்ம இந்த பாதிக்கு வந்தவங்க பூரா ஞானத்தை தேடி, அதாவது இப்ப வந்து இதை டச் பண்ணாவே யோகத்துக்கு டச் பண்ண மாதிரி, யோகத்துக்கு அடுத்து சேர்த்து ஞானம், ஞானத்துக்கு அடுத்து சேர்த்து சித்தர், ஒரு படியா மேலே ஏறி போகும். ஆனா அதுக்கு பல ஜென்மங்கள் தேவைப்படும். அதுக்கு இதை விடாம கரெக்டா பண்ணும்போது அதை நம்ம அடையலாம். எல்லாரும் வந்து ஒருத்தரும் வந்து இந்த ஒரு பாதை கடந்து தான் மேலே ஏறினாலும் எடுத்தோடனே மேலே போக முடியாது. அதனால வந்து கூடுமான வரைக்கும் நல்லா பாடம் பண்ணுங்க. அதாவது வந்து முதல்ல உடல் பசி, அது ஒரு பிணி மாதிரி, அது அப்பப்போ சாப்பாடு வேணும் போட்டு தீர்த்து அதை தீர்த்துருங்க. அப்புறம் காமத்தை அதையும் கடந்து மேலே போயிட்டு, அதுக்கப்புறம் அறிவு பசின்ற ஞான பசி தேடி, அது வந்து ஞான பசி அடங்குற வரைக்கும் நம்ம தேடிதான். ஞான பசி அடங்குறது அவ்வளவு சீக்கிரமா அடங்காது. அது பல ஜென்மங்களுக்கு தேவைப்படுது. நம்ம 3 ஜென்மங்களை திறந்துருக்கலாம், இல்லை இப்ப திறந்துருக்கலாம். இப்ப தொடர்ச்சியா போகும்போது அடுத்து நம்ம அந்த நிலைக்கு போய் அடையலாம். அது இறைவனோட அருளும் நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதே சொல்லுவார்ல, கடவுளும் ஒருத்தர் இருக்கான், அவனை தேடுறேன் அப்படின்ற இதுல தான் போகணும். அதுக்கு தான் சொன்னார், முட்டாள்தனமும் முட்டாள்தனமும் தான் முக்கியம்னாரு. கடவுள் இருக்குன்னாரு, நான் தேடுறேன். ஆனா இருக்கா இல்லையா தேடுறேன், இப்ப தேடி அடையணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாதைக்கு தேடி எல்லாமே தேடினா மட்டும்தான் நம்ம கிடைக்கும். தேடலாம் எதுவுமே கிடைக்காது. தேடதான். பூமியில கூட குறிப்பிட்ட அளவு நீங்க தோண்டதான் எல்லாமே, எல்லா பொருளும் பூமியில இருந்து தான் வருது. தோண்ட உட்கார்ந்தா வருமா? அந்த மாதிரி நமக்குள்ள அறிவுன்றத தோண்ட எல்லாமே கிடைக்கும். ஆனா அது தோன்றதுக்கு யாருக்கு திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து எல்லாமே ஒத்துழைக்கணும். எல்லா நேரங்காலம் எல்லாம் அமைஞ்சு வரும்.
சரிங்க. இறைவன் வழி வழி வந்துப்போம். எல்லாரும் இறைவனோட அருள் ஆயா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன நம்புறவங்களுக்கு என்னோட ஆசை வந்து எப்பயும் இருக்குது. எல்லாம் ஐயா அவரை நம்பி அவர் காலை பிடிங்க, அவர் கண்டிப்பா மேல்நிலைக்கு கூட்டு போவார். சரிங்க. இது என் வாழ்க்கையில அந்த சத்தியமான வார்த்தைகள். சரிங்க. அதனால நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஐயாவை பிடிக்க ஆனா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம உடலே நம்ம நிரந்தரம், மற்ற எதுவும் நம்ம நிரந்தரம். அதனால வந்து அடுத்தவங்க மதிப்பான், அடுத்தவங்க மதிக்கல, நமக்கு அது தேவையே இல்லை. இன்பம் வேணாம், துன்பம் வேணாம், நண்பன் இல்லை, பகையாளியும் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு பாதையை கடந்து நம்ம மேலே போகும்போது நம்ம ஒரு லெவலுக்கு போகலாம். இந்த பிறவினா அடுத்த பிறவில மனித பிறவியிலேயே பிறவி அறுக்கணும். இதுல அறுக்க முடியலன்னா இன்னும் பல ஜென்மம் பிறந்து செத்தினே இருக்க வேண்டியதான். அந்த இதுல சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு அப்பனா இருந்தானோ, எத்தனை பேருக்கு அம்மா இருந்தானோ, எத்தனை பேருக்கு புள்ளியா இருந்தானோ, எத்தனை பேருக்கு பொண்டாட்டியா இருந்தானோ, எத்தனை பேருக்கு புருஷனா இருந்தானோ, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அண்ணன் தம்பி மாத்தி எத்தனையோ ஜென்மங்கள் பல ஜென்மம் எடுத்துதான் நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கோம். யாரும் எடுத்த உடனே இங்க வரல, எல்லாரும் கடந்து தான் இங்க வந்திருக்கோம். இப்ப இதுக்கு மேல்நிலைக்கு போறதுக்கு என்ன வழியோ அது நம்ம தேர்ந்தெடுக்கும். ஐயா வயிற்று பசியும் அந்த காம பசியும் ஃபர்ஸ்ட் அடங்கவே மாட்டாது, அதுக்கு என்ன வழி? அதுதான் சாமி, மனசு நீங்க வந்து மனசு அடக்கணும். அது மனசு அடக்கணும்னா என் பாதிக்கு போகணும். அதாவது வயிற்று பசின்றது அந்த நேரத்துக்கு நீ வேலை செய்றீங்க, அதாவது நீ வேலை செய்யாத சும்மா இருந்தீங்கன்னா உங்க பசி வந்து கம்மியாகும். வேலை செய்ய சீக்கிரம் பசிக்கும். அதே மாதிரி காம பசியும் அது ஒரு லெவல், அது ஒரு பசி தான், அது ஒரு உடல் பசி. அது போட்டு நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் அடைக்கும். அதுக்கப்புறம் அதே நினைச்சு தான் போக்கஸ் பண்ண இப்ப நீங்க எந்த பொருளை நினைக்க அதுதான் மேலும் மேலும் தூண்டி விடும். நீங்க அதை கடந்து போகணும். சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட விஷயம் திருப்பி சாப்பாடு நினைப்பீங்க, தூக்கி போட்டு போவீங்களா, அந்த மாதிரி ஒன்னோட கடந்து போகணும். இதே நினைச்சுன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே தூண்டினே இருக்கும். நீங்க அதை அந்த எல்லாத்தையும் அந்த வயிற்று பசி உடல் பசியை தூண்டி விட்டுட்டு ஞான பசிக்கு தேடி போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே அடங்கி போயிடும். ஞானத்தை தேட வயிற்று பசியும் அடங்கிடும், உடல் பசியும் அடங்கி போயிடும். சரிங்க. ஆனா அது முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா மட்டும் தான் கிடையாது, முயற்சி பண்ணலாம் கிடைக்காது. சரிங்க.